இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி செக்குடு பேட்டர்னில் சிவன்கண் நாட் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டு ரோலில் நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் பேக் மாதிரி பின்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கட்டு ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீன் ஒன்று, உங்களுக்கு பிங்க் ஒன்று எடுத்திருக்கேன் நான். அப்புறம் உங்களுக்கு நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 பின்னல் வச்சுருக்கேன். அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 பின்னல் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நாட் தான் போட்டிருக்கேன். மேலே மட்டும்தான் நாம் வந்து இந்த மாதிரி சிவன்கண் நாட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த லென்த்துக்கு உங்களுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா 21 பின்னல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் வரும். ஸோ 2 உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்குடு மாதிரி இந்த மாதிரி பாக்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நார்மல் நாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு செக்குடு மாதிரி. அதுவே சிவன்கண்ணில் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் இருக்கு. எப்படி போடலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் ஒன்று, அப்புறம் பிங்க் ஒன்று எடுத்திருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 பூ வைக்க போகிறோம். ஸோ அந்த 24 பூக்கு 12 2 கலர்லேயும் 12 எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஒயர் இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த லஞ்ச் பேக் சைஸுங்கிறனால 6 அடி எடுத்துக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து பேஸ் போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீளம், அகலம், உங்களுக்கு வந்து ஹைட் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 24 வைப்பீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 12 வைக்கிறோம். இதில் வந்து ஈவன் நம்பராக வைக்கிறோம், ரெட்டப்படையில் வைக்கிறோம். நம்ம இந்த டிசைன் கோர்ஸில் இந்த மாதிரி ரெட்டப்படையில் வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா நீங்கள் வந்து 12 க்ரீன் 12 பிங்க் எடுத்துருக்கோம் நம்ம இங்கே இப்போ. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயர், ஸோ ஒரு கலர் எடுத்துட்டு அது வந்து ஒரு ஒயர் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டும் கடைசிலையும் வைக்கணும். மீதி வர்றது எல்லாமே நீங்கள் 2 வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பிங்க்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிங்க்காக ஒரு ஒயர் வைக்கிறேன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து பிங்க்கில் தான் முடியும். ஸோ பிங்க் வச்சிங்கன்னா அடுத்து வந்து க்ரீன், பிங்க், க்ரீன், இந்த மாதிரியே நீங்கள் மாற்றி வச்சுட்டு வரணும். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயர் கரெக்டாக இருக்கும். 12 க்ரீன் 12 பிங்க் வைக்கிறாப்பி வரும். இதில் ஒன்று என்னென்னா இந்த ஒன்று மட்டும் வைக்கணும் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிங்க் வைக்கிறீங்கன்னா இங்கே ஒரு பிங்க் வைப்போம். ஸோ வந்து உங்களுக்கு ரெட்டப்படையில் அது வந்துடும். அதனால அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசைப்படுத்தணும். படுத்திட்டு உங்கள் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா கடைசி 2 லைன், இப்போ நீங்கள் பிங்க் தான் ஒரு லைனில் வச்சுருக்கீங்க, ஒரு ஒயர் வந்து இங்கே பிங்க் கடைசியில் வச்சுருக்கீங்கன்னா இங்கேயும் ஒரு ஒயர் வந்து பிங்க் வைப்பீங்க. அதே மாதிரி இந்த கடைசிலையும் நீங்கள் ஒரு ஒயர் வந்து பிங்க் வைப்பீங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது 2 வச்சுட்டு வருவீங்க. ஸோ பிங்க் வச்சதுனால அடுத்து க்ரீன், பிங்க், க்ரீன், இந்த மாதிரி மாற்றி நீங்கள் வச்சுட்டு வரணும். அதே மாதிரி ஹைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கடைசியில் நம்ம வந்து பிங்க்கில் முடிச்சிருக்கோம். இங்கே ஹைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயரோட லென்த்துக்கு 21 பின்னல் வரும். ஒரு பின்னல் வந்து உள்ளே மடிச்சிடும். ஸோ 20 இது பார்த்தீங்கன்னா 2 மாற்றிட்டே வருவோம், நம்ம கலர் மாற்றிட்டே வருவோம். ஸோ இந்த கூட வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அகலத்தில் வந்து நம்ம இப்போது பேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அகலத்தில் இருக்கிற ரன்னிங் ஒயர் வந்து எப்படி எடுப்போம்னு பார்க்கலாம். ஸோ மொத்தமாக 12 ஒயரும் நம்ம வைக்கணும். ஸோ அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாட் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிங்க் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 க்ரீன் எடுப்போம். அடுத்தது அப்புறம் 2 உங்களுக்கு வந்து பிங்க் எடுப்பீங்க. அப்புறம் 2 க்ரீன், அப்புறம் 2 பிங்க், அப்புறம் 2 க்ரீன், அப்புறம் 1 வந்து பிங்க் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 வருது உங்களுக்கு. ஸோ இதில் சென்டர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சென்டர். ஸோ நடுவில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வருது. அப்போனா நீங்கள் இப்போது பேஸ் போடும்போது ரன்னிங் ஒயராக எடுக்கிறது க்ரீன் தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ இது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங் ஒயராக க்ரீன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பிங்கையும் க்ரீனையும் மாற்றி நம்ம வச்சுட்டு வரணும். ஸோ நான் சொன்னாப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 இதில் டிசைன் 2 வரணும்னா அடியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் க்ரீன் வைப்பீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பிங்க் வைப்பீங்க, ஒரே ஒரு பிங்க் வைப்பீங்க. கடைசிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பிங்க்ல முடியும்.
ஸோ என்ன பண்ணும், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிங்க் வைக்கிறோம். அதனால பிங்க் எடுத்து நான் இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் என்ன பண்ணுறேன், இந்த பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் நீங்கள் விடணும் சைடுக்கு. அதனால இதை வந்து இதை வச்சு மெஷர் பண்ணுறேன். பாதியாக மடிச்சதுக்கப்புறம் அந்த ஒயருக்கு மெஷர் பண்ணுறேன். நான் மெஷர் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி பக்கமாக நீங்கள் வந்து இந்த லென்த்தை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாதி லென்த்துக்கு வைக்க தேவையில்லை, அரை அடி பக்கமாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருது. பட் ஆனால் நான் வந்து இதோட நிறுத்திடுறேன். நான் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருது. ஆனால் நான் வந்து இதோட நிறுத்திடுறேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஹைட்டுக்கு வரும் இந்த லைனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸில் அகலம், அதுவும் இல்லாமல் மேலே ஹைட்டுக்கு வரும். அந்த அகலம் வந்து நம்ம சைடில் வைக்கிறதுக்கு பின்ன வேண்டியது இல்லைங்கிறனால நம்ம வந்து இந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது சென்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இதில் பின்னும். இது பின்னும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்க ஒயர் வந்து கட்டாய இருக்க மாதிரி இருக்கணும். கீழே இருக்க ஒயர் தான் உங்களுக்கு வந்து உங்களோட பண்டிலோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவன்கன் கூட தான் போட போகிறேன். ஆனால் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் தான் நான் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின்னல் இப்படி பிங்க் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். இதுக்கப்புறம் இப்படி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ரெண்டையும் லென்த் பார்க்கணும். நம்ம எப்போவுமே கூடைக்கு என்ன பண்ணுவோம், ஈக்குவலாக இருக்கணும்னு பார்க்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கூடைக்கெலாம் என்ன பண்ணுவோம்னா ஆட் நம்பர் உங்களுக்கு வந்து ஒத்தப்படையில் தான் நம்ம வந்து அகல வைப்போம், 11 13ங்கிற மாதிரி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 வைக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டப்படையில் வரனால என்ன பண்ணனா ஒரு சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காப்புல வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் ஒன்று போட்டுட்டோம். அது இப்போ 11 லைன்னா என்ன பண்ணுவோம், மேலே 5 லைன் கீழே 5 லைன் வைப்போம். அதனால தான் நம்ம வந்து இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோோம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு மேலே 5 லைன் வைப்பீங்க, இன்னொரு சைடு 6 லைன் வைப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு 12 லைன் வரும். ஸோ அந்த 6 லைன் வைக்கிற பக்கம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒயர் விட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, நான் இப்படி வச்சு மெஷர் பண்ணுறேன். பண்ணும்போது ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியே விட்டுருங்க. ஸோ ஒரே சைடாக அந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக விட்டு வரணும். ரெண்டு சைடும் மாற்றி விடக்கூடாது, ஒரு சைடு மட்டும் அதிகமாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நோக்கி இருக்கிற சைடு மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் டிசைன் சொன்னாப்புல ஒரு பிங்க் வச்சுட்டோம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 க்ரீன் வைக்கணும். ஸோ நான் க்ரீன் வெட்டி வச்சிருக்க ஒயர் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து மடித்து பின்னிக்கிறேன். ஸோ இது அடுத்த பின்னல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முதல் பின்னலுக்கு கிட்ட போடணும். நீங்கள் நடுவில் வந்து கேப்லாம் விடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பின்னல் அட்டாச் பண்ணிட்டு வர்றது இந்த ரன்னிங் ஒயர் பண்டிலோட கனெக்ட் ஆகிருக்கலாம், அந்த ஒயரோட தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டு வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது க்ரீன் அட்டாச் பண்ணிட்டேன். இது வந்து டைட்டாகவே வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் அதிகமாக இருக்கிறாப்புல வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நோக்கி இருக்க சைடு மட்டும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னா 6.25 அடி எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஒயரோட லென்த் பார்த்தீங்கன்னா 6.25 அடி எடுத்துக்கங்க. நார்மலாக நீங்கள் எப்படி பின்னுவீங்களோ சென்டர் பார்த்து பின்னி அந்த மாதிரி பின்னிங்கன்னா ஈஸி, உங்களுக்கு வந்து ஒயர் பத்தாமல் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நம்ம ஒயர் கரெக்டாக எடுத்துருக்கனால நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம ரொம்ப நம்ம வந்து இந்த மாதிரி லென்த் வந்து ஒரு சைடு மட்டும் அதிகமாக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 2 க்ரீன் வைக்கணும். அதனால் அடுத்த க்ரீன் வைக்கிறேன். ஸோ க்ரீன் வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ எனக்கு என்னோட சைடு இருக்கிறது மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இது மூணையும் நம்ம வந்து கீழே இருக்கிறது என்ன நோக்கி இருக்கிறது மட்டும் நம்ம மெஷர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து 2 க்ரீன் வச்சுட்டோம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பிங்க் நம்ம வைக்கணும். ஸோ இந்த மாதிரியே 2 வச்சுட்டு வரணும். நீங்கள் கடைசியில் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஒயர் வச்சுருக்கீங்களே அந்த கலரே உங்களுக்கு வந்து ஒரு ஒயர் மட்டும் மெஞ்சும். ஸோ அதை மட்டும் அட்டாச் பண்ணிடணும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க் வைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஒயரும் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உங்களுக்கு. அடுத்தது இன்னொரு பிங்க் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெட்டப்படையில் நீங்கள் வந்து வச்சுட்டே வரணும். இது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டும் கடைசிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நீங்கள் மாற்றி கலர் வச்சுட்டே வருவீங்க. ஸோ இப்போ என் ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் பிடிச்சி இப்படி இழுத்து விட்டுக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஒயரையும் மெஷர் பண்ணி பார்த்துக்கு கரெக்டாக இருக்கா, 2 சைடும் லென்த் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஸோ இப்போ வந்து இந்த ஒயர் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் இங்கே வெட்டணும் இல்லையா அந்த ஒயர் அளவுக்கு வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த அளவுக்கு வச்சு நான் கட் பண்ணி விட்டுறேன் நான். ஸோ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து என்ன நோக்கி இருக்க ஒயரில் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒயர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நோக்கி இருக்கிறதுல 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ இதை திருப்பி, ஸோ இதுதான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த இதில். என்ன பண்ண போகிறேன், திருப்பி நான் வந்து என்னோட ரன்னிங் ஒயர் வச்சு நான் பின்ன ஆரம்பிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் நான் ஒயர் விட்டுருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் இதை லென்த் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஒயரை விட்டுட்டு நீங்கள் பின்ன ஆரம்பிக்கணும். இந்த அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு பின்னல் போடுறேன். நான் பின்னல் 24 நாட் போட்டிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்னல் போட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் விடுற லென்த் வந்து நீங்கள் இப்போது 2 ஒயர் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இந்த இதில் எந்த இது வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நான் கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிடுவேன். இப்போ சென்டரில் 2ம் நம்ம வந்து க்ரீன் போட்டிருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அடுத்த 2 வந்து உங்களுக்கு பிங்க் போடணும் 2 சைடும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் பின்னணும். இந்த லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்திருக்கு. ஸோ 12 லைனில் 2 தான் வந்திருக்கு. ஸோ மேலே 5 லைன் கீழே 5 லைன் வைக்கணும். ஸோ 2 வைக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிங்க் மட்டும் உங்களுக்கு வரும் 2 சைடும். ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த பின்னல் மேலே லைன் பின்னுறதுக்கு முன்னாடி இது வந்து டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பின்னலை வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னுங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் நம்ம வந்து க்ரீன் வச்சு நம்ம பின்னியிருக்கோம் இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லைன் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர் உங்களோட கட்டோட கனெக்ட் ஆகிருக்க ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் விட்ட ஒயர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் லென்த் மெஷர் பண்ணுறதுக்கு. வெட்டி விட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுதான் சென்டர் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிறேன் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம மேலே 5 கீழே 5 வைக்கணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பிங்க்கு 2 க்ரீன் அப்புறம் ஒரு பிங்க் அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சைடு வரும். ஸோ ஃபுல்லாக பேஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் முடிச்சிட்டோம். ஸோ சிவன்கண் கூடையினாலும் நம்ம வந்து பேஸ் வந்து நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம். நீளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24, அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சென்டரில் முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கு மேலேயும் கீழேயும் 5 லைன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முடிச்சு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை, அதனால் எடுத்து விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து பிங்க்கில் தான் முடிச்சிருக்கோம். அப்போது அடுத்த லைன் வந்து நம்ம பிங்க் தான் போடணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன், நான் பண்டல்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்குல்ல, ஸோ அதில் எங்கேயாச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கலேன். இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துலங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒயர் வந்து இந்த லைனில் நீங்கள் சொருகணும் உள்ள. ஸோ நான் வந்து உள்ளே சொருக போகிறேன் கொஞ்சம் தூரத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பின்னல் 6 பின்னல் உள்ளே சொருக போகிறேன் நான் இந்த மாதிரி. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இது இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து கட் பண்ண தேவையில்லைன்னு வச்சுக்கலேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து சிவன்கண் நாட் போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தெரியும். ஸோ அதனால் இதை பிடிச்சிட்டு லூப் போடுங்க. ஸோ சிவன்கண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் போடுவீங்க, அடுத்த நாட் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுவீங்க. ஸோ பாக்ஸ் நாட் போட்டுட்டேன். அடுத்தது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் நம்ம போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன்கண் கூடையோட உங்களுக்கு டிசைன் தெரியாது. அடுத்த லைன்லேருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து சிவனோட நெற்றிக்கண் மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிவன்கண் இந்த பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூட பின்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த நாட்டை வந்து நீங்கள் எப்படி போடுறதுன்னு சும்மா ஒரு சின்ன ஒயர் வச்சு நீங்கள் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூட பின்ன ஆரம்பிங்க. அப்புறம் நீங்கள் பின்னும்போது ஒவ்வொரு பின்னாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டுக்குங்க முதல்லையே. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாமல், இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா கோணெல்லாம் போயிடும், எல்லாம் ரொம்ப தொலைன்னு இருக்காப்புல இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாக்ஸ் நாட்னா அடுத்தது நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் போட்டு வரணும் ஃபுல்லாக. உங்களுக்கு வந்து இந்த எண்டில் வந்ததுக்கப்புறம் எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். ஸோ கடைசி பின்னலில் நான் பாக்ஸ் நாட் போட போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணுறது, இப்போ ரன்னிங் ஒயரில் கார்னர் டர்ன் பண்ணுறதுனா இந்த லென்த்துக்கு நீங்கள் பின்னிட்டு வந்துட்டு அடுத்தது நீங்கள் சைடில் பின்னிட்டு போகணும், அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். அப்போ நான் இங்கே வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் நான் போடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டர்ன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், அடுத்த லைன்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் அந்த இடத்துல போடுறோம்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பின்ன வேண்டியதுதான். ஸோ சுற்றி வர நீங்கள் பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவன்கண்ணுங்கனால பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டுக்கிற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டே வரணும். இப்படியே நீங்கள் பின்னிட்டு வரணும். நான் கடைசியில் முடிக்கும் போது எப்படி இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுறதுங்கிறத காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு பின்னல் தான் இருக்குது.
பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். இப்போ ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் கண்ணில் ஆரம்பிக்கும் போது பாக்ஸ் நாட் போடுவீங்க, முடிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டில் தான் வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி போட்டுரும். போட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் ரெண்டுக்கு நடுவில். இந்த மாதிரி கண்டினியூஸாக போகாது. அதுக்கு என்ன பண்ணால் ஏணிப்படி முடிச்சு வச்சு நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த 2 பின்லையும் நீங்கள் மர்ஜ் பண்ணி விடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் பின்னலோட வெர்டிக்கல் வயரை நீங்கள் வந்து கீழே இப்படி தள்ளணும். தள்ளி இந்த பின்னாடி நீங்கள் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேலே இருக்க பின்னல் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ரன்னிங் ஒயர் வந்து இப்படி பின்னாடி பக்கமாக இப்படி மடிச்சுங்க. லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் அந்த லூஸ் பண்ண மேலே இருக்க லூப் வழியாக உள்ளே விடணும். அப்புறம் விட்டுட்டு இந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார நீங்கள் கீழே இருந்து மேலே விடணும். அப்புறம் ஏதாச்சும் ஒயருக்கு திரும்பி இருக்குன்னா நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் வேறு எந்த ஒயரும் உள்ளே சிக்கக்கூடாது. அவ்வளோதான் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் டைட் பண்ணிடுறோம். நம்ம வெர்டிக்கல் ஒயரை டைட் பண்ணுறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணுறீங்க. டைட் பண்ணிட்டு உங்களுக்கு ரன்னிங் ஒயர் எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இங்கே ரஃப் சர்ஃபேஸ் இப்படி உள்ள ஒரு கூடைக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எப்போவுமே பாக்ஸ் நாட் தானே, அதனால் பாக்ஸ் நாட் போட்டு ஆரம்பிக்கிறீங்க அடுத்த லைன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக பின்ட்டே போவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன்லேருந்து ஆரம்பிச்ச போன ரோவில் இந்த லைனில் இருந்தது உங்களுக்கு. ஸோ அடுத்த ரோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஜம்ப் ஆயிரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 லைன் நம்ம வந்து பிங்க் போட்டிருக்கோம். அப்போ வந்து இந்த லைன் வந்து உங்களுக்கு நீங்கள் க்ரீன் வைக்கணும். ஸோ ஒரே கலருக்குள்ள அதை ஜம்ப் பண்ணுன்னா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, அது பிரிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துலையே சொல்கிறேன் நான். ஸோ இந்த ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி விட்டுட்டு இதை வந்து உள்ளே நீங்கள் சொருகி விட்டுறணும். உள்ளே அப்படியே நீங்கள் சொருகி விட்டுறணும். கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் சொருகி விட்டுறணும் அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கலர் என்னது உங்களுக்கு க்ரீனா. ஸோ க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்போது எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பின்ன ஆரம்பிக்கணும். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முதல் லைனில் வந்து நீங்கள் வந்து பாக்ஸ் நாட் போடுறீங்கன்னா அடுத்த லைனில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரணும். ஸோ இங்கே பாக்ஸ் நாட் இருக்குது, இங்கே வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரணும். இந்த இடத்துல உங்களுக்கு பாக்ஸ் நாட் வரணும். ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பாக்ஸ் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் இருக்குது, இது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த லைனில் நான் உள்ளே சொருகி விட்டுறேன் ஒயரை. ஸோ இது மட்டும் ஒன்று பார்த்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து ரோ ஆரம்பிக்கும் போது சிவன் பாக்ஸ் நாட்டில் ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டில் முடிக்கணும். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ரோவில் கீழே இருக்க லைனில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் இருக்குன்னா அடுத்த ரோவில் வந்து உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் வரணும். அப்போ தான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாதப்போலாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்ம இங்கே கலர் சேஞ்ச் பண்ணி அந்த பேட்டர்ன் கொண்டு வரது 2 கொண்டு வரதுனால உங்களுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்புறம் இந்த இதை இழுத்து விட்டுறேன் நான் ரன்னிங் ஒயரை. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம கட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் இருக்கா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம பின்ன போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் இப்படி பிடிச்சிட்டு நான் இங்கே வந்து பாக்ஸ் நாட் போட போகிறேன். ஸோ முந்தின லைனில் வந்து எனக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் இருக்குது, அதனால் இந்த லைனில் வந்து நான் பாக்ஸ் நாட் போட போகிறேன். ஸோ இது மட்டும் நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறதுங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது நான் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட போகிறேன். ஸோ இந்த ஒரே ஒரு இது மட்டும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்னிட்டு போக வேண்டியது உங்களுக்கு. இதில் என்ன பண்ணணும், ரெண்டு லைனுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரன்னிங் ஒயரோட கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஸோ நான் பிங்க் இருந்து இப்போ நான் வந்து க்ரீன் மாற்றிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் இந்த பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் தான் உங்களுக்கு வந்து இந்த கார்னர் டர்ன் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அடுத்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னுவோம், அதுக்கப்புறம் இங்கே போயிடும். அப்படியே உங்களுக்கு சுற்றி வர நீங்கள் பின்னிட்டு வரணும். ஸோ சுற்றி வர பின்னிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த லைன் முடிக்கிறதுக்கு ஏணிப்படி முடிச்சு வச்சு நீங்கள் வந்து முடிச்சு அடுத்த லைனுக்கு போவீங்க. ஸோ இந்த கூடு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேலே எப்படி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். கூடு பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு மேலே வரைக்கும். உங்களுக்கு வந்து மொத்தமாக 21 லைன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 இதில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ 2 லைன் சேம் கலரில் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பின்னாலையும் ஃபர்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். இதுக்கப்புறம் இது தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறணும். நீங்கள் அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான். ஸோ ரன்னிங் ஒயர் கூட எப்படி ஃபினிஷ் பண்ணுவோம், நம்ம இப்படி இந்த மாதிரி ஒயரை வந்து 3வது பின்னல்ல நம்ம உள்ளே சொருகுவோம். இந்த மாதிரி உள்ளே வந்து நீங்கள் சொருகுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பின்னல் வந்து இப்படி சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சொருகி வைக்கணும். அதே லைனில் கீழே வந்து 3வது பின்னல்ல உள் பக்கமாக இந்த மாதிரி சொருகணும். இது சிவன் கண்ணுங்கனால பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க அந்த இப்படி உங்களுக்கு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாறி மாதிரி இருக்கும். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை டைட்டாக நீங்கள் வந்து உள்ளே இழுக்கணும். இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஒரு பின்னல் மடிஞ்சு வரும். உங்களுக்கு ஒரு ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும். இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் உள்ளே இழுத்துக்கணுங்க. உள்ளே சொருகி விட்ட வயசு நம்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மடிஞ்சு வரும். இதே மாதிரி நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷனாக பண்ணலாம். இல்லைன்னா மொத்தமாக கூட ஃபுல்லாக 3வது பின்னலை ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே இழுத்து நீங்கள் வந்து டைட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் அப்படியே அதே லைன்லேயே நீங்கள் வந்து ஒரு 4-5 பின்னலுக்கு வந்து உள்ளே நீங்கள் சொருகி விட்டுறணும். நீங்கள் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செக்ஷனாக பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சொருகலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கீழே உங்களுக்கு வந்து மடித்து வைக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்கள் ஒயர் சொருகலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பின்னல் மடிச்சாப்பில் வச்சு ஒயர்ஸை நம்ம உள்ளே சொருகி விட்டுறோம். சொருகி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் உங்களுக்கு ஒரு 4-5 பின்னல் சொருகினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குதுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி தான் நம்ம கூட ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பின்னும். மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ரோ மடித்து 3rd பின்னல்லேருந்து நீங்கள் வந்து சொருக ஆரம்பிக்கணும். 3rd ரோலேருந்து நீங்கள் வந்து சொருகணும். உள்ளே ஒரு 5-6 லைன்ஸ் வந்து நீங்கள் சொருகி விடணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி எனக்கு முடிஞ்சிருக்கு ஃபினிஷ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கூட மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். உள்ளே வந்து எல்லாம் ஒயர்லாம் சொருகி விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே மடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் எல்லா ஒயரையும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 5-6 பின்னர் உள்ளே சொருகிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்லாம். இந்த மாதிரி தான் கூட முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு சிவன் கண் போட்டனால தான் இந்த டிசைன் வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கைப்பிடி போடுறது பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.